இது வந்து 9 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஒரு வட்டத்தில் இருந்து 140 டிகிரி மைய கோணம் கொண்ட, அதாவது டிகிரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 140 டிகிரி. ஓகேவா? ஸோ ஒரு வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டக்கோண பகுதின்ட்டான் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்படியே மாறும். ஏன்னா ஃபார்முலாவில் தீட்டா டிவைடட் பை 360 வரும். ஓகேவா? ஸோ ஒன்றிணைத்து கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வளைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். வட்டக்கோண பகுதிக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஸோ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா டிவைடட் பை 360, தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு பரப்பு தானே பை ஆர் ஸ்கொயர்டுன்னு போட்டுருணும். ரொம்ப சிம்பிள். வட்டக்கோண பகுதி பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஸோ தீட்டாக்கு பதிலாக அந்த 140 டிவைடட் பை 360 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக அந்த 9 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 9 இன்ட்டு 9ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணுவோம். இதையும் அடித்தா 40ன்னு வரும். இதையும் அடித்தா 20ன்னு வரும். இந்த 0 கட் ஆயிரும். இதையும் அடித்தா 2, இதையும் அடித்தா 11ன்னு வரும். இந்த 2 இடமே பெருக்குன்னா 99ன்னு வரும். இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம்.